நீங்கள் வேர்க்கடலையோ இல்லை தர்பூசணியோ போட்டுட்டு எலி தொந்தரவால் கஷ்டப்படுற விவசாயியா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். தரிசு நிலமாக கடந்ததை எப்படி திருத்தி அதை பொன் விளையிற பூமியாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி டே 11. உங்களுக்கு எதனா அக்ரிகல்ச்சரை பற்றி ரிலேட்டட் கொரிஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த மாதிரி ஒரு டீ வடிவ குச்சியை வந்து நீங்கள் தர்பூசணிலையோ கடலையிலையோ நட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 இடத்துல 1 ஏக்கர் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 இடத்துலையோ 5 இடத்துலையோ நீங்கள் நட்டு வச்சுருங்க. நைட்டு வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆந்தைகள் எல்லாமே இது மேலே வந்து உட்காந்து எலிகளை கவனித்து பிடிச்சு வந்து வேட்டையாடி சாப்பிட்ரும். இது மூலியமாக உங்களுடைய தர்பூசணியோ கடலையோ வந்து நீங்கள் 70% காப்பாற்றலாம். மாதம் குருணை வாங்கி போடுற செலவு ஒரு பாக்கெட் வந்து 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா. அந்த குருணை வந்து ஒரு மாதத்துலேயே ஸ்மெல் போயிடும். அந்த ஸ்மெல் போயிடுச்சுன்னா எலி மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். அந்த செலவு வந்து இந்த மாதிரி குச்சி நட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 70% வந்து எலிகிட்ட இருந்து பாதுகாக்கலாம். இதனால் உணவு சங்கிலியிலும் எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு வந்து அதோடைய பசி ஆத்துறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், பதிலுக்கு நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 70% வந்து நீங்கள் எலிகிட்ட இருந்து உங்கள் பயிரை காப்பாற்றலாம்.